Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இன்னைக்கான வீடியோல பாலிட்டிக்கான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தாங்க நம்ம பார்க்க போறோம். So ஆல்ரெடி பாத்தீங்கன்னா group 2 and 2A கான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसக்கான பிளேலிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். So பாலிட்டி and history வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோங்க. So ஃபர்தரா வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சிரும். மற்ற யூனிட்ஸும் வந்து வர ஆரம்பிச்சிருங்க. So இதுவரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வாங்க. So இன்னைக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन, in which country is ruling two party system? எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள், யூகே இங்கிலாந்து, சைனா, யூஎஸ்எஸ்ஆர் அதாவது சோவியத் யூனியன், அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா யூகே இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து இல்லாமல் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஓகேங்களா? ஸோ இரு கட்சி முறை அப்படிங்கிறது வந்து எங்கெங்கே வரும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து. ஓகேங்களா? இதை வந்து தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது அப்போ ஆப்ஷனில் இருக்கக்கூடியவங்க சைனா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி முறை. அந்த நாட்டில் வந்து ஒரு கட்சி முறை அப்படிங்கிறது வந்து இருக்குதுங்க. ஸோ சைனா மட்டும் இல்லாமல் கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன், ஸோ இவங்க ரெண்டு பேருமே சைனா அண்ட் சோவியத் யூனியன், சைனா அண்ட் யூஎஸ்எஸ்ஆர், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு கட்சி முறை. ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை. ஸோ இவங்களில் வேறு யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா, இலங்கை, ஃப்ரான்ஸ் மற்றும் இட்டாலி. ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, இதுக்கான ரெஃபரன்ஸ் நான் எங்கெங்க தேடி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9th சோசியல் புக் இருக்குது இல்லைங்களா, பாலிட்டி, செகண்ட் லெசனில் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு 9ஆம் வகுப்பு சிவிக்ஸில் வந்து 2வது பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் கரெக்ட்லி த ரைட்ஸ் வித் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. கீழ்கண்டவற்றில் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையே பொருத்தவும். ஸோ அடிப்படை உரிமைகள் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அது கூட கரெக்டான ஆப்ஷன்ஸை நம்ம மேட்ச் பண்ண போகிறோங்க. ஸோ ரைட் டு ஓட், ரைட் டு ஃபார்ம் யூனியன், ரைட் டு preserve tradition, child labor. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள், கல்ச்சுரல் ரைட்ஸ், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ஷன், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ரைட் டு ஃப்ரீடம். அப்படியே தமிழில் பாருங்கங்க, வாக்களிக்கும் உரிமை, இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வாக்களிக்கும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, குழந்தை தொழிலாளர், பண்பாட்டு உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அரசியல் உரிமை, சுதந்திர உரிமை. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நமக்கு என்னதுங்க, ரைட் டு ஓட், வாக்களிக்கும் உரிமை. அப்போ இது வந்து அரசியல் பற்றினது. அப்போ என்னதுங்க, அரசியல் உரிமை, பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அடுத்தது ரைட் டு ஃபார்ம் யூனியன், சங்கம் அமைக்கும் உரிமை. அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கம் அமைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்னங்க இருக்கணும், ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். அப்போது ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. அடுத்தது பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன். அப்போ என்னதுங்க, பாரம்பரியம், பண்பாடு. அப்போ இங்கே என்ன இருக்குது, பண்பாட்டு உரிமை. அடுத்தது சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதுக்கான ஆர்டிக்கல் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கலுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து 1 2 3 4ன்னு போட்டோமா, அப்போ ஆப்ஷன் வந்து 3 4 1 2ங்க. ஆன்சர் என்னதுங்க, 3 4 1 2 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. ஸோ அடுத்தது இன்னைக்கான தேர்ட் கொஸ்டின், சூஸ் த ரைட் ஆன்சர், சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வாஸ் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட் ஆன். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து நம்மளோட நாடாளுமன்றத்தில் எந்த வருடம் எந்த டேட்டில் வந்து அதாவது நிறைவேற்றப்பட்டது, நடைமுறை இல்லைங்க, நிறைவேற்றப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாஸ்டு, அந்த விஷயம் வந்து எப்போ எல்லாருனாலையும் அப்ரூவ் பண்ணப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 29 மார்ச் 2017. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள்ங்க இதெல்லாமே. ஸோ அடுத்த கொஸ்டின், சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் டைப், சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு. ஸோ ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை, நில உடைமை முறை. ஸோ இதே கொஸ்டின் இதோட நம்ம தேர்ட் டைம் நம்ம வந்து இதை பார்க்குறோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள், நிலஸ்வான்தார் முறை, சொந்த சாகுபடி முறை, இனவாரி முறை, நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வாகத்தில் பற்றியது, அதாவது நிர்வாகத்தை பற்றியது. அதான் தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. சாரிங்க, நிர்வாகத்தில் பற்றியது, நான் தான் தப்பாக வச்சிட்டேன், சாரி, நிர்வகித்தல் பற்றியது. ஓகேங்க, இதில் எது கரெக்டுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதே கொஷின் இதே ஆன்சரோட தான் நம்ம ப்ரீவியஸாக 2 தடவையுமே பார்த்தோங்க. ஜமீன்தாரி முறைங்கிறது நிலஸ்வான்தாரர் முறை, அடுத்து லேண்ட் டென்யூர் சிஸ்டம் நில உடைமை முறைங்கிறது வந்து இந்த நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது இந்த தான். ஓகேங்களா? ஸோ எது கரெக்டு, 1 மற்றும் 4. ஸோ இன்றைக்கான அடுத்த கொஸ்டின், இட் இஸ் அகைன்ஸ்ட் த லா டு எம்ப்ளாய் சில்ட்ரன் பிலோ 14 years of age is mines, factories or other occupation. This comes under which category of human rights? 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் தொழிற்சாலைகளில்
அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க நம்ம அந்த மேட்ச் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ குழந்தைகளுக்கு எதிரான, அதாவது குழந்தை தொழிலாளியாக வந்து அமர்த்திருக்காங்க, குழந்தைய வந்து துன்புறுத்துறாங்க, படிக்க விடாமல் வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா அது எதுலங்க வரும்? ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம மேட்ச் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அப்படியே பாருங்கள், அதே தான் மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்தோம். இப்போ அந்த சிங்கிள் கொஷினை வந்து தனியாக வந்து பார்க்குறோம். ஸோ ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதையும் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கான ஆர்டிக்கிள் நம்பர் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 5 கொஷின் முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஷின் என்னங்க, நம்ம ரெகுலராக 10 கொஷின் தானே பார்ப்போம், இன்றைக்கான 6th கொஷின்லேயே கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 இந்த வருடத்துக்கான கொஷின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோங்க. ஸோ இந்த பிடிஎஃபே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் இன்றைக்கான லாஸ்ட் கொஷின் அப்படி வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்னென்னா 2023 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம தரவாக வந்து படிச்சிடலாம். ஸோ இப்போ இது முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேலிஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பிளேலிஸ்ட்டில் இது வரைக்கும் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒன்ஸ் அகேன் திரும்ப ரீகால் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ரீகால் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2023க்கான கொஷின் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணலாம். ஸோ நான் எப்போல்லாம் இது வரைக்கும் போட்ட கொஷின்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேனோ அப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து பார்த்துடுறீங்களா, ஸோ நாளைக்கு நம்மளோட சேனலில் அடுத்த வீடியோ வருமா, ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வந்து ரீகால் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். ஸோ இதே போல் ரெகுலராக பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்தோடனே இதை ரீகால் பண்ணிட்டு இதை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சதுன்னா கீ பாயிண்ட்ஸ் வந்து எங்கெங்கே கண்டுபிடிக்கிறீங்களோ அங்கே வந்து ப்ரீவியஸ் கொஷினை கம்பல்சரி வந்து நோட் பண்ணி வச்சுருங்க. முடிஞ்சது அப்படின்னா சின்ன நோட்ஸ் மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் கூட போட்டு சின்னதாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் வீடியோ பார்த்து தான் ரீகால் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் கொஷின் பாருங்கள். த பீகாக் வாஸ் டிக்ளேர் த நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியன் இன், மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963. ஸோ இன்றைக்கி எல்லா கொஷினுமே வந்து பார்த்துரும். நீங்கள் பார்த்தது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸாக தாங்க பார்த்துருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்ங்கிறது, ஸோ இந்த ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தெளிவாக வந்து படித்து வச்சுக்கோங்க. அதே போல் இது எல்லாமே அவ்வளோ தடவை ரிப்பீட் ஆனது. இப்போ 2024 3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குன்னா அப்போ ப்ரீவியஸாலாம் எத்தனை தடவை வந்திருக்கோங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற யூனிட் எக்கனாமிக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வரும். இந்த இது என்னதுங்க, பார்லிமெண்ட்டுங்கிறனால பாலிட்டிலையுமே வரும். இதெல்லாமே தெளிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வழக்கம் போல் இந்த ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே நம்ம தெளிவாக இருக்கணும், ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அதான் நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு 50 1லேருந்து 50 வரைக்கும் ஆர்டிக்கல் வந்து எப்படி இருக்கணும், ஃபிங்கர் டிப்பில் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து முக்கியமானது புக்கில் இருக்கிறது அந்த மாதிரி மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதுமானது. ஆனால் கம்பல்சரி ஃபஸ்ட்டு 50 ஆர்டிக்கல் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.